ஹாய் உறவுகளே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாயங்காலம் போல் வாக்கிங் போனோம் நாங்கள். நல்லா இயற்கை காட்சியை ரசிக்கிறதுக்காக. யாரெலான்னு பார்த்தீங்கன்னா, நான், என் குழந்தை, என் சம்பந்தி, எங்கள் அத்தை எல்லோரும் போயிருந்தோம். சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. ஈவினிங் டைம் நீங்களும் வருவாங்க. மேக்கப்பே போடலைங்க. என் ஃபேஸ் வந்து நல்லாவே இல்லைங்க. நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எவ்வளோ காட்சி அழகாக இருக்கா. என் தம்பியும் அண்ணியும் அங்கே இருக்க செடிகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. தாமரைப்பூ அங்கே அழகாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்து ரசித்தோம். பூ பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு. மோந்து பார்த்தா ரொம்ப நாற்றம் தாங்கவே முடியலங்க. அதுக்கப்புறம் இவன் தன்னால் பேசிகிட்டு இருந்தால் மாங்காய் மரத்தில் மாங்காய் இருக்குதுன்னு. என்ன மாங்காவே கிடையாதுங்க, தன்னால் பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் அத்தை பையன். ரொம்ப மோசம் அவன். அந்த மரத்தை பார்த்தா அது மாங்காய் மரமே இல்லை, அது ஒரு மஞ்சனத்தி மரம். எங்கள் அண்ணி கையில் வச்சுருக்கிறது மஞ்சனத்தி காய். இது நீங்கள் பார்த்து மரத்துக்கிட்ட இது பார்த்தீங்கன்னா களவாணி படத்தில் ஓவியம் வந்து வெடிப்பால் அந்த இதுதான். இன்றைக்கி நான் தான் ஓவியம். சூப்பராக இருக்குல்ல கிளைமேட்டு. இந்த மாதிரி வெடிக்க பார்த்தா எல்லாருமே பாசிவாக, அதனால் நல்லா வெடிச்சது எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. எங்கள் மைனி செடியில் குதிச்சிட்டு இருக்கு. எந்திராதிங்க, இப்போ பேசுனது என் குழந்தை தான். வாய்ஸ் கொஞ்சம் டெரராக தான் இருக்கும். என்னை பிடிக்கிறதுக்கு எப்படி வரான் பார்த்தீங்களா, சரியாவில் சேட்டைக்காரன். அதுக்கப்புறம் அவனை தூக்க சொல்லி ரொம்ப சண்டை போட்டான். அதுக்கப்புறம் தூக்கவே முடியலங்க. பார்க்க தாங்க ஒல்லியாக இருக்கான், ஆனால் வெயிட்டாக இருந்தான். டொம்முன்னு கீழே போடணும். அவனை தப்பிச்சிட்டானிக்கு என் கையிலேருந்து. இன்னொரு நாள் கண்டிப்பாக மாட்டுவாங்க. உங்களுக்கு இயற்கை காட்சிகள்லாம் பிடிக்குமா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா க்ரீன் கலர் ஹார்ட் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பலான்ட்டு பிளானில் இருந்தோம். பக்கத்தில் ஒரு பொண்ணு போயிருந்தேன். ஹாய் சொன்னால். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், தாமரைப்பூ பார்த்துட்டு கொஞ்சம் ஹார்ட் வச்சுட்டு இருந்தோம். நானே என் குழந்தைரும். ஹார்ட் வைக்கையே எனக்கு 2ஆம் கிளாஸ் தாங்க படிக்கேன். கொஞ்சம் பேச தெரியாது. நாங்கள் அப்புறம் பாய் போட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போகும்போது இவன் எனக்கு கையை பிடிச்சி ஓடி போயிட்டான். நாங்கள் பாட்டெலாம் போட்டுச்சோங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, கருப்பான கையால் என்ன பிடிச்சா. இந்த ஆலமரம் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி பார்த்தா ட்ரெயின் வந்துடுச்சிங்க. இந்த ஒரு ட்ரெயின் தான் வரணும்னு பார்த்தா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்களும் ரயில்வே கேட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தோம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. மறுபடியும் 2வது ட்ரெயின் வந்துடுச்சு. 2வது ட்ராக்ல இருந்து. அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக தான் இருந்துச்சு. ஏன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக போனது. உங்களுக்கு ஃப்ரீயாக நெட்டு வேணுன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கிற இடத்துல இருங்க. எங்களுக்கு இந்த ஈவினிங் டைமில் நிறைய நெட்டு கிடச்சிதுங்க. எங்கள் சம்மந்திக்கு நல்ல ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கிட்டோம். யார் நெட்டுனே தெரிலங்க. அதுக்கப்புறம் இந்த கீருக்கு கொஞ்சம் குரங்கு வேலை பார்த்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு பார்த்தீங்களா அழகாக இருக்கா கிளைமேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வர வழியில் சர்ச்சு பக்கத்தில் பூ இருந்துச்சு. பூவை பறிச்சு விளாண்டுட்டு இருந்தோம். இவனுக்கு எட்டவே இல்லை, வவ்வால் மாதிரி சுற்றிட்டு இருந்தான். பிடிச்சா ப்ளூ ஆட்டை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.